அஜித்குமார் கொலை வழக்குல சிபிஐக்கு மாற்றின கேஸ்ல சிபிஐ வந்து விசாரணை தொடங்கியிருக்காங்க. இப்போ நிகிதா அந்த கேஸ் கொடுத்திருந்தாங்க இல்லைங்களா? அந்த கேஸ் பற்றி விசாரிப்பாங்களா இல்லைங்களா? அந் நிகிதா அவர்களுடைய எஃப்ஐஆர் பத்தி டீட்டெயிலும், நிறைய போலீஸ் இடமாற்றம் செஞ்சிருக்காங்க. அதை பத்தின டீட்டெயிலும் வாங்க பார்க்கலாம். அஜித்குமார் அவர்களை ஜூன் 27 இரவு 9:30க்கு கஸ்டடியில கூட்டு போயிருக்காங்க. அதுதான் நான் எஃப்ஐஆர்லேயே பதிவாயிருக்கு. தமிழ்ல என்ன எஃப்ஐஆர் எழுதி பதிவு பண்ணாங்களோ, அதே கண்ணன் அவர்கள் தான் அந்த எஃப்ஐஆர் ஹெட் கான்ஸ்டபிளா உள்ள கண்ணன் அவர்கள் தான் அந்த எஃப்ஐஆர் எழுதி பதிவு பண்ணாரு. அந்த எஃப்ஐஆரை தான் இப்போ வந்து சிபிஐக்கும் கொண்டு போயிருக்காங்க. சிபிஐ வந்து அதை அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அதே விசாரணைக்கு அதை எடுத்துட்டாங்க. அதுல என்ன விஷயங்கள்லாம் எஃப்ஐஆர்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இவங்க இன்வெஸ்டிகேஷன் தனியாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுல என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிகிதா அவர்களை பற்றி விசாரிக்கப்படும். அப்படின்னா அவங்களையும் விசாரணைக்கு எடுப்பாங்க. அப்போ அதுல பணம் ஆக்சுவலா தொடர்ந்துச்சதா இல்லைங்களா அப்படிங்கிற டீட்டெயிலும் வந்துடும். அது இல்லாம இப்போ முதற்கட்ட விசாரணையில அந்த கோவில்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விசாரணையில ஃபர்ஸ்ட் சஸ்பெண்ட் பண்ண சண்முக சுந்தரம் டிஎஸ்பி அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு காரைக்குடியில இருந்த டிஎஸ்பியா இருந்த பார்த்திபன் அவர்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணி மானாமதுரை டிஎஸ்பியா நியமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 40 போலீஸ் அது என்ன சொல்றாங்கன்னா 40 போலீஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அது நார்மலா நடக்கிற கேஷுவலா நடக்கிற டிரான்ஸ்ஃபர் தான் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் நடக்கிறதுல ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல யார் யார் உள்ள வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அஜித்குமார் அந்த காரை இயக்குன நவீன், அப்புறம் அவருடைய பிரதர் அருண் மற்றும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வினோத் அண்டு பிரவீன், இவங்களெல்லாம் லோகேஸ்வரன், இவங்கெல்லாம் விசாரணைக்கு கண்டிப்பா அழைக்கப்படுவாங்க. அதுக்கு முன்னாடி சிபிஐ வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எஃப்ஐஆர் வாங்கின பிறகு உயர்நீதிமன்ற கிளைக்கு போயிருக்காங்க. அங்க பதிவு செய்யப்பட்ட எல்லா ரிப்போர்ட்டும் வாங்கிக்கிட்டு இந்த விசாரணையை தொடங்கியிருக்காங்க. சிபிஐ விசாரணைக்கு முதல்வர் ஆணையிட்டு சிபிஐ விசாரணை வந்து இப்போ மும்முரமா நடந்துட்டு இருக்கு. இந்த விசாரணை எல்லாம் ஓப்பனா இருக்கணும்னு நம்ம நம்பலாம். விசாரணையில புதுசா ஒரு அதிகாரி நியமிச்சிருக்காங்க. மோகித் குமார் டிஎஸ்பி அவர்களை இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை நியமிச்சிருக்காங்க. அவர் தான் ஃபுல்லா அந்த அஜித்குமார் கேஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காரு. இதுல வர்ற என்ன விஷயமா இருந்தாலும் அவரை தான் நம்ம எல்லாரும் கொஸ்டின் பண்ற மாதிரி இருக்கும். சரியோ தப்போ எல்லாமே கொஸ்டின் பண்ணுவாங்க. இந்த கேஸ்ல இவரை பத்தி நம்ம விசாரிச்சோம். இவரை பத்தி டீடைல்ஸ் நம்ம தேடணும்னா, இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர். அது இல்லாம நிறைய மாநிலங்கள்ல நிறைய கேசஸ் வந்து இவர் சால்வ் பண்ணியிருக்காரு. முடிக்க முடியாத கேசஸ் கூட இவர் சால்வ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அஜித்குமார் கேஸுக்கு சீக்கிரமே ஒரு கரெக்டான சிபிஐ நம்பி கொடுத்த இந்த கேஸை சிபிஐ ப்ராப்பரான சொல்யூஷன் கொடுப்பாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது மாதிரி தகவல் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.